Taste the Daily. சென்னை மணலி விளையாட்டு மைதானத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். மணலி திருவேங்கடம் தெருவில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் குளம்போல மழைநீர் தேங்கியது. தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த முறையான வடிகால் பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தால் கடும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. வருகிற 24ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் தெற்காந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என கணிக்கப்படுகிறது. இதனால் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. 24 மற்றும் 25 ஆகிய தேதியில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் நகரில் அடுத்த 2 தினங்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தெற்காந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 25 வரை 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.